ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மட்டனையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து குக்கரில் எத்தனை விசில் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர கறியை பொறுத்து எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கறியெல்லாம் அதில் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து சுருளை வதக்கிக்க வேண்டியதான். இப்போ வந்து கறியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இது கூட இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வாங்கிட்டு வந்திருக்க கறியை பொறுத்து. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே உப்பு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து உப்பு வந்து போடும் பொழுது பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கறியோட. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து எலும்பு கறியாக தான் கிடச்சிது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இந்த டிஷ்ஷு செய்கிறதுனால இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப அதிகமும் வைக்கக்கூடாது. அந்த கறியை விட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சா போதும். ஜஸ்ட்டு நம்ம வந்து இதை தொக்கு மாதிரி செய்கிறதுனால நிறையா தண்ணி வச்சு அந்த தண்ணி எடுத்து கீழெல்லாம் ஊற்ற முடியாது. அதனால் இந்த அளவுக்கு திட்டமாக தண்ணி வைக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ விசில் போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம விசில் நிறையா வச்சோம்னா நம்ம வந்து வதக்கும் பொழுது அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு அந்த கறி வந்து வெந்திருக்கணும், அது வந்து குழையக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். 3 விசில் 4 விசில்ன்றது போதுமான அளவு தான். இப்போ விசில் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். ஸோ அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றும் நான் ரொம்ப அதிகமான மசாலாலாம் எதுவுமே சேர்த்து வதக்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த மசாலா போட்டாலே இதுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, இது 2 தான் இப்போ நான் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு தக்காளியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது தெரியாத அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இது வந்து ஓரளவுக்கு வதக்கியாச்சு. நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது எல்லாமே
நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலராக காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆச்சி மட்டன் மசாலா தான் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மொத்த டிஷ்க்கு இந்த ஒரே ஒரு மசாலா தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சேர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து நல்லா ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ தண்ணியை வந்து நான் இது கூட தான் சேர்க்க போகிறேன். அதனால தான் தண்ணியை வந்து ரொம்ப திட்டமாக வைங்கன்னு நான் சொன்னது. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ பாருங்கள், இப்போவே செம சூப்பராக அந்த கிரேவி வந்து ரெடியான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து வற்ற விடுறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வைக்க போகிறேன். இதோ பாருங்கள், சிம்மில் வச்சதும் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கிரேவி எல்லாமே நல்லா சூப்பராக செட் ஆகி வருது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லித்தழை கட் பண்ணி போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான். சூப்பராக மட்டன் கிரேவின்னு சொல்லலாம், மட்டன் தொக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சூப்பராக இருக்கும். சுடுசாதத்தோடு நல்லா இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.